டாடா ஸ்கை செட்டாப் பாக்ஸ் அன்பாக்சிங். ஆமாங்க, டாடா ஸ்கையோட ஹெச்இ செட்டாப் பாக்ஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். பாக்ஸ் உள்ள என்னென்ன வருது, இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா, என்னென்ன பாக்ஸோட கொடுக்குறாங்க, இது எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்குறதுனால நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குங்க. உங்களுக்கு டிடிஹெச் வாங்கணும்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம். ஏன்டா இது எஸ்டி பாக்ஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, எஸ்டி இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே ஹெச்டிக்கு மாறிட்டாங்க. நார்மல் டிவி வச்சுருந்தா சரி, கஸ்டமரே வாண்டடாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹெச்டி பாக்ஸ் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் பெஸ்ட்டும் கூட. எஸ்டி நார்மல் செட்டாப் பாக்ஸ் வாங்குறது, அதுக்கப்புறம் ஹெச்டி அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஒரே செலவாக ஹெச்டி பாக்ஸே வாங்குறது பெஸ்ட்டு தான், எந்த டிவியாக இருந்தாலும் சரி. ஓகே, என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 செட்டாப் பாக்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டன் பழைய ஹெச்டி செட்டாப் பாக்ஸ், கார்ட் டைப் பாக்ஸ் இது இருக்குது. இதுக்கும் என்ன வித்தியாசம் இப்போ வர இது பார்த்தீங்கன்னா 2021. இப்போது நீங்கள் இன்றைக்கி தேதியிலேருந்தே நீங்கள் இதுக்கப்புறம் எந்த பாக்ஸ் பாக்ஸ் வாங்கினாலும் சரி, உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் மாடல். இது ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்கை பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பாக்ஸாக தான் இருக்குது. மற்ற பாக்ஸ்லாம் கம்பேர் பண்ண சொல்ல சரி, டாடா ஸ்கை ஹெச்டின்னு கொடுத்துட்றாங்க. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்கை ஹெச்டி இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. HDB, ஸோ செட்டாப் பாக்ஸ் இருக்குது, பவர் அடாப்டர், ரிமோட்டு, 2 பேட்டரி இருக்குது, HDMI கேபிள். எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா 2500. ஸோ எம்ஆர்பி வந்து இதிலே கொடுத்துறாங்க 2500 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணுறோம். உள்ளே ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றா பார்க்கலாம். பாக்ஸு பெருசாக தான் இருக்குது, பட் செட்டாப் பாக்ஸு சின்னது தான். உள்ளே ஓப்பன் பண்ண உடனே ஸோ நம்மளுக்கு என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அடாப்டர் ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். குவாலிட்டியை எந்த செட்டாப் பாக்ஸாக இருந்தாலும் சரி, குவாலிட்டியை சொல்லவே தேவையில்லை. அதேமாதிரி டாடா ஸ்கையும் சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கு டாடா ஸ்கை ஒரு வேளை நீங்கள் அடாப்டர் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இதுதான் ஒரிஜினல் அடாப்டர். பாருங்கள், மோசோன்னு இருக்கும், MOSO. அதுக்கப்புறம் ஆம்ஸ் பார்த்துங்க, அவுட்புட் ஆம்ஸ் பார்த்தீங்க 1.5 ஆம்ஸு. ஓகேங்களா, நீங்கள் ஒரு வேளை உங்கள் டாடா ஸ்கை செட்டாப் பாக்ஸுக்கு அடாப்டர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா 1.5 ஆம்ஸு. ஆம்ஸை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, 1.5 ஆம்ஸு. குவாலிட்டியான அடாப்டர் இது. ஓகே, அடாப்டர் எடுத்து வெளியே வச்சுருவோம். அதுக்கு அடுத்தது ஒரு மேனுவல் இருக்குது. ஓகேங்களா, மேனுவல் இருக்குது. 2 மெத்தட்ஸ் டு செட்டப் த டிவி, ட்ரை மெத்தட் ஃபர்ஸ்ட் ஒன். ஒரு ரிமோட்டுக்கான மேனுவல் கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, ரிமோட்டை எப்படி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே இது ஒரு மேனுவல் கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செட்டாப் பாக்ஸ் எடுத்துருவோம். செட்டாப் பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பாக்ஸில் என்னென்ன வருதுன்னு பார்த்துருவோம். செட்டாப் பாக்ஸ் வெளியே எடுத்தாச்சு. ரிமோட் கூடிய பேட்டரியும் வந்துடுது. பேட்டரி தனியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. வேறு என்ன பாக்ஸில் இருக்குது, பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா HDMI கேபிள் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட எல்லாமே எடுத்துட்டோம். அடாப்டரு, HDMI கேபிள், ஒரு ரிமோட்டு, செட்டாப் பாக்ஸு. நீங்கள் ஒரு புதுசாக ஹெச்டி செட்டாப் பாக்ஸ், டாடா ஸ்கை செட்டாப் பாக்ஸ் வாங்கினீங்கன்னா இது 4 தான் உங்களுக்கு கூட வரும். நீங்கள் ஃபுல் ஃபிட்டிங் வாங்கினாலும் சரி, இல்லை பாக்ஸ் ஒன்லி வாங்கினாலும் சரி. ஓகேங்களா, ஓகே, இப்போ பாக்ஸை முதல்ல பார்த்துருவோம். பாக்ஸில் என்ன இப்படி இருக்குது எல்லாமே. டாடா ஸ்கை பாக்ஸ். ஓகேங்களா, டாடா ஸ்கை அவங்க நேமு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பைன்னு 3 LED கொடுத்துட்றாங்க. இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். டாடா ஸ்கையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். 3 LED நோட்டிஃபிகேஷன் எது எதுக்குன்னு சொல்லிடுறேன். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அதோட போர்ட்டுலாம் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லேருந்து போய்டுவோம். டாடா ஸ்கை நேம் போட்டுருக்கு. ஸ்டாண்ட் பை ஆன் ஆஃபுக்கு இந்த LED. ஓகேங்களா, ஸ்டாண்ட் பை LED. அதுக்கடுத்து ரிமோட்டு. நீங்கள் ரிமோட்டை பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே LED எரியும். இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன் அப்படின்னா உங்கள் ரிமோட் வேலை செய்தா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த LED வச்சு நீங்கள் ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனு டாடா ஸ்கை பாக்ஸில் இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அலர்ட்டு. இதுவும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். இந்த டாடா ஸ்கையில் மட்டும்தான் வருது இந்த 2 ஃபங்க்ஷனும். ரிமோட் எல்இடியும் சரி, அலர்ட் எல்இடியும் சரி. அலர்ட் எல்இடி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு மெசேஜ், எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க, இல்லை வேறு எதனா ஒரு மெசேஜ் வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த அலர்ட் எல்இடி வந்து இண்டிகேஷன் ஆகிடும். நானே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தேன். ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு போகிறேன், ரீசார்ஜ் பண்ணுறோம் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு மெசேஜ் கூட வரல, செட்டாப் பாக்ஸை வச்சு அவரே கண்டுபிடிக்கிறாரு, மெசேஜ் வந்துருச்சுங்க. ஸோ இந்த அலர்ட் இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறாரு, மெசேஜ் வந்துருச்சுங்க, ரீசார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சொல்கிறேன், இந்த அலர்ட் இண்டிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்ற டிடிஹெச் பாக்ஸுக்கும் இந்த டிடிஹெச் பார்த்துக்கும் நான் பார்த்த ஒரு 2 டிஃப்ரென்ஸ்னால் இது சொல்லலாம். ரிமோட்டுக்கான எல்இடி, மெசேஜுக்கான எல்இடி. ஓகேங்களா, இந்த அலர்ட்ன்றது மெசேஜுக்கான எல்இடி. ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா எல்லோ கலரில் பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த மெசேஜை நம்ம பார்க்குற வரைக்கும் இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இது ஒரு பெஸ்ட்டு ஃபியூச்சர்னு சொல்லலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற மாதிரி தான். ஓகேங்களா, நார்மலாக இருக்கிற மாதிரி தான். பவர் அடாப்டர் போர்டு, AV கேபிள், HDMI கேபிள் கொடுத்துட்றாங்க. பென்ட்ரைவ் USB போர்ட்டு, ஆண்ட்ராய்டு போர்ட்டு தான். மற்றபடி ரெகுலராக எப்பவுமே இருக்கிறது தான், ஒரு வித்தியாசமும் இல்லை. ஓகே, இப்போ இந்த பழைய பாக்ஸுக்கும் புது பாக்ஸுக்கும் என்னடா வித்தியாசம்னு பார்த்துருவோம். இது 2த்துக்கும் வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக எதுவும் இல்லை. ஒரே ஒரு போர்ட்டு மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆப்டிக்கல் போர்ட்டு இருக்குது. இதில் புதுசில் ஆப்டிக்கல் போர்ட் வந்து இல்லை.
பழசு வந்து கார்ட் டைப்பு, இப்போ ஒருத்தலாம் கார்ட் டைப் இல்ல. இது ஒரு 2 வித்தியாசம் சொல்லலாம். அதேமாதிரி பழசு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. இப்போ ஒருத்தன் வந்து சின்னதா ஸ்மார்ட்டா அழகா இருக்குன்னு சொல்லலாம். இதுதான் வித்தியாசம் பழசுக்கும் இப்போ புதுசுக்கும். இப்போ நீங்க ஒரு டாடா ஸ்கை டிடிஹெச் செட்டப் பாக்ஸ் வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு இந்த பாக்ஸ் தான் வரும். இந்த மாரி சிம்பிளா தான் இருக்கும். சின்னதா தான் சைஸ் இருக்கும். டாடா ஸ்கையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேனல் எல்லாமே 1500 மேல தான் வரும். தமிழ் சேனல் எடுத்தீங்கன்னா 1504 அதுலேருந்து தான் அப்படியே ஸ்டார்ட் ஆகிட்டே வரும். இதை தவிர வேறு என்ன டவுட் இருந்தாலும் சரி, ரிமோட் அதுக்கப்புறம் ரிமோட்டை பார்க்க போயிடுவோம். ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண சொல்ல இந்த பட்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஏன்னா நிறைய பட்டன்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்களா, இங்கே பாருங்களேன் பட்டன்ஸ் பக்கத்து பக்கத்தில் நிறைய இருக்கும். மற்ற ரிமோட்டோட இதில் பட்டன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதேமாதிரி தெரியாமல் எதனா ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக மெனுவில் போய்கிட்டே இருந்தது. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனே சொல்லலாம் ரிமோட்டு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பழகிடுச்சு. ஸோ இந்த ரிமோட்லேயும் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பேட்டரி ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்றாங்க. நம்ம எதுவும் வாங்க தேவையில்ல. இதை தவிர உங்களுக்கு சேனல் லிஸ்ட் ஆகட்டும், இல்லை இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ் ஆகட்டும், இல்லை பேக்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே நம்ம சேனல்ஸில் இருக்குது. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ செக் பண்ணுறவங்க செக் பண்ணி பாருங்க. டாடா ஸ்கை டிடிஹெச் செட் பாக்ஸ் ஒர்த்தா வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்களா, நீங்கள் நியூ கனெக்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து என்கிட்ட வந்து டிஷ் இருக்குது பாக்ஸ் மட்டும் வாங்கணும் அப்படியா இருந்தாலும் சரி, தாராளமாக போகலாம். உங்களுக்கு சேனலை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய சேனல்ஸ் இருக்குது. பாக்ஸும் ஒர்த்தான பாக்ஸ் தான். நீங்கள் ஹெச்டி போட்டாலும் சரி, இல்லை நார்மல் இப்போ யாருமே நார்மல் செட்டாப் பாக்ஸ் போகிறதில்ல, ஹெச்டி செட்டாப் பாக்ஸு. ஸோ ஹெச்டி செட்டாப் பாக்ஸ் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து. நீங்கள் பாக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை ஃபுல் செட்டு நியூ கனெக்ஷனாக போனாலும் சரி. அதுமாதிரி ஆன்லைன் ஆஃப்லைனில் வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா ஆஃப்லைன் பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா ஆன்லைனில் 1 மந்த் பேக் தான் தராங்க, 6 மந்த் பேக் தர மாட்டாங்க. ஆஃப்லைனில் போனீங்கன்னா உங்களுக்கு 6 மந்த் பேக்கு, அதுவும் இதுக்கும் ரூ. 100 தான் வித்தியாசம். தாராளமாக நீங்கள் போகலாம். இதை தவிர வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.